அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூரில் குடியிருப்பை சூழ்ந்து நிற்கிறது வெள்ள நீர். அது தொடர்பான பிரத்யேக ட்ரோன் காட்சியை பார்த்து வருகிறோம். கடலூரில் கனமழை பெய்து வருவதையொட்டி அங்கு சூழ்ந்து நிற்கிறது வெள்ள நீர். அது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். தற்போது விவரங்களை வழங்கலாம். கடலூர் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நேற்று முதலே கனமழையானது பெய்து வந்துட்டு இருக்கு. இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா கடலூரை அடுத்த பெரிய கங்கனாங்குப்பம், உச்சிமேடு போன்ற பகுதியில வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. இந்த வெள்ள நீர் சூழ்ந்தது குறித்து அந்த பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் கொடுத்த தகவலின் அடிப்படையில மாவட்ட நிர்வாகம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரை அழைத்து அவரை மீட்பதற்கான உதவியை கோரினார்கள். அவர்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று படகுகள் மூலம் அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய காட்சி நம்ம பார்த்தோம். தற்சமயம் அந்த பகுதி வெள்ளக்காராக உள்ள அந்த குடியிருப்பு பகுதிக்கு பாத்தீங்கன்னா பழுது பார்வையில் இப்ப நமக்கு அந்த ஒரு சிறப்பு காட்சி கிடைத்திருக்கு. இந்த பகுதியில தான் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த பகுதியில வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியிலிருந்து 40க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தேசிய பேரிடர் மீட்பு படையை அவங்க படகுகள் மூலம் மீட்டு அருகாமையில் உள்ள புயல் பாதுகாப்பு மையத்துல தங்க வச்சிருக்காங்க. அங்க தங்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் மருத்துவ வசதி போன்ற வசதிகள்லாம் இப்ப அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவு உள்ளிட்ட பொருட்கள்லாம் இப்ப தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பகுதிகள்லாம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் சென்று பார்வையிட்டு துரித நடவடிக்கைகளை தற்சமயம் எடுத்துட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.